ரைட் பை. ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல எத்தனாவது லெக்சர்ல இருக்கும்? தேர்ட் லெக்சர்ல இருக்கும். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அது முடியணும். அப்படி ஒருவேளை முடியலைன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல அது முடிஞ்சிடும். ரைட். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் இதில் அப் டு சொலினாய்டு வழியா பேசிட்டோம். சொலினாய்டு வரைக்கும் நம்ம பேசிட்டோம். அடுத்தது நம்ம கற்றுக்க போகிறது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இனிமேல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக உனக்கு நல்லா தெரியும், ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா when charge is at rest it produces electric field. சார்ஜ் மூவிங்ல இருந்தா it produces magnetic field. அவ்வளவுதான். ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா it produces electric field. சார்ஜ் மூவிங்ல இருக்குன்னா it produces magnetic field. அதே சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி இன்ட்டு போட்டா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர் இல்ல பிளேன் ஆஃப் மொபைல், நீ என்ன யூஸ் பண்றியோ, லேப்டாப் இருந்தா பிளேன் ஆஃப் லேப்டாப் உள்ள போகுதுன்னு அர்த்தம். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பிளேன். கரெக்டா பாருங்க. ரைட், இது அப்படியே இருக்கட்டும். இதுல கியூன்ற சார்ஜ் இந்த பக்கமா என்டர் ஆகுது. கியூன்ற சார்ஜோட இப்போ இந்த பக்கமா என்டர் ஆகுதுன்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஒருவேளை கீழே இருந்து மேலே போனா வெலாசிட்டியோட டைரக்ஷன், இந்த பக்கம் போனா வெலாசிட்டியோட டைரக்ஷன். அப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல சார்ஜ் என்டர் ஆச்சுன்னா என்ன சார் நடக்கும்? இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட பேரு தான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஒன்றும் இல்லை பே, நீ மட்டும் ரோட்ல அப்படி நடந்து போயிட்டே இருக்க, நீ மட்டும் ராமா லக்ஷ்மணா சிவனேன்னு நீ மட்டும் நடந்து போறேன்னு வச்சுக்கேன், யாரோ ஒருத்தவங்க ஓடி வந்து உன்னை இந்த பக்கமா தள்ளி விட்டாங்கன்னா நீ இந்த பக்கம் ஓடி போய் விழுந்துருவியா? ஒருவேளை இந்த பக்கம் தள்ளி விட்டாங்கன்னா இந்த பக்கம் ஓடி வந்து விழுந்துருவியா? எந்த பக்கமா ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ நீ அந்த பக்கமா ஓடி போயிடுவ. அந்த மாதிரிதான் இங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருக்கு, சார்ஜ் உள்ள வருது, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சார்ஜ் என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இங்க ஒரு ஃபோர்ஸ் வருதே சார், எல்லாரும் கவனமா இந்த வார்த்தையை காதுல வாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுல சார்ஜை என்டர் பண்ணா இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் as மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுல சார்ஜ் உள்ள போனா ஒரு ஃபோர்ஸ் வரும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், F = EQ. ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல படிச்சுமே. அதே மாதிரி இங்க என்ன கத்துக்க போறோம்? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கத்துக்க போறோம். when a charges enters into a uniform magnetic field it experiences magnetic Lorentz force, right? Vishwathi, good evening, ma'am. Good evening, sir. Vishwathi, கேக்குதா? சவுண்ட் செக் பண்ணிக்கோ. கேக்குது சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஓகே, பாருங்க மேம், அடுத்து பேசுறோமா? சரி, இங்கே நம்ம என்ன கத்துக்க போறோம்? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். நிறைய சார்ஜ் இருந்தா நிறைய ஃபோர்ஸ் வரும். பாயிண்ட் நம்பர் 1. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா நிறைய ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ரைட்டா? ஓகே. இப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் F = இங்க யார் ஸ்கேலார்? Q தான் ஸ்கேலார். ஸ்கேலார் தூக்கி வெளில போட்டுருங்க. வெக்டார், வெலாசிட்டி வெக்டார், மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெக்டார், V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா இன் வெக்டார் ஃபார்ம் F வெக்டார் = Q × V வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஒழுங்கா படிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்க வீடு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நீ இருக்கிற வீடு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நீ தான் சார்ஜ். உள்ள போற, இப்படி உள்ள போனதும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று தள்ளுது, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல தள்ளட்டும். டைரக்ஷன் நான் இப்போ சொல்லித்தரேன். அப்போ when a charge enters into a uniform magnetic field it experiences magnetic Lorentz force. அப்ப அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு என்னடா ஃபார்முலா? Q × V வெக்டார் கிராஸ் B வெக்டார். தெரியாம B முன்னாடி போட்டுறாத, இங்க மைனஸ் வரணும். அப்புறம் சரி, இது வெக்டாரை உடைச்சி எழுதுங்க. BQV. எங்களுக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்ட்னா சைன் தான் யூஸ் பண்ணணும், சைன் தீட்டா.
இங்க தீட்டா யாரு உனக்கு காலங்காலமா தெரியும். தீட்டா இஸ் தி நம்ம லாங்குவேஜ் என்ன ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார். அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார் யாரு வி வெக்டார் அண்ட் பி வெக்டார். எப்பவுமே தீட்டா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு வெக்டார் தான் இருக்கும். அந்த ரெண்டு வெக்டாருக்கான ஆங்கிள் தான் தீட்டா. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார். இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற ரெண்டு வெக்டார் யாரு? ரைட்டா? ஓகே பை. இப்போ எல்லாரும் இந்த ஃபார்முலா படிங்க. இனிமேல் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலால தான் இப்போ நிறைய நம்ம சம் போட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஐடியா. தீட்டா ஜீரோனா என்ன சார் அர்த்தம்? தீட்டா ஜீரோனா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே சார்ஜும் நகருது. ஏன்? தீட்டா யாரு? ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் வி. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே சார்ஜ் நகர்ந்தா தீட்டா ஜீரோ. அப்போ ஃபோர்ஸ் ஜீரோ. இப்போ இந்த வார்த்தை எப்படி எழுதுவீங்க? when the charges moves parallel to the field, force 0. Theta 180. When the charge moves anti-parallel, opposite to field, அப்பவும் force 0. இதெல்லாம் ஒரு சம்மா கன்வெர்ட் ஆகும். பார்த்துட்டே இருக்கு. தீட்டா ஜீரோவா இருக்கும்பொழுது ஃபோர்ஸ் ஜீரோ, தீட்டா 180 இருக்கும்பொழுது ஃபோர்ஸ் ஜீரோ. when charge is at rest, ஒருவேளை சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா வெலாசிட்டி ஜீரோ. ஃபார்முலா என்ன? BQV sin தீட்டா. V இருக்க வேண்டிய இடத்துல ஜீரோ, அதனால ஃபோர்ஸும் ஜீரோ. இந்த 3 பாயிண்ட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். போர்ட் பிள்ளைங்க மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸும் 5 பாயிண்ட் எழுதணும். 3 மார்க் கொஸ்டின். when charge is at rest, magnetic Lorentz force 0. Charge moves parallel or anti-parallel to the field, force 0. First 3 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அடுத்தது சார்ஜ் மூவ்ஸ் பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு. ஃபீல்டு இந்த பக்கமா இருக்கு, சார்ஜ் இந்த பக்கமா போகுது. அப்ப தீட்டாவோட வேல்யூ 90. அப்போ ஃபோர்ஸ் பிகம்ஸ் மேக்ஸிமம். மேக்ஸிமம் அப்படின்னா BQV sin 90. அப்ப இனிமேல் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா BQV. மினிமம் யாரு? 0. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஸோ F equal to BQV sin theta. மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் BQV sin theta. ரைட்டா பா? ரைட். நமக்கு அடுத்த 5 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் அவ்வளோ ஜாலியாக போகும் பாருங்க. நிறைய டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சஞ்சய் கூட நீங்க ரைட் பா. இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துட்டே வாங்க. ஓகே, இதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா FLHR யூஸ் பண்ண போறீங்க. அது என்னங்க சார் FLHR? உனக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நான் 2 டைம் சொல்லித்தரேன். 2 டைமும் புரியலன்னா என்கிட்ட 3வது டைம் சார்னு கூப்பிட்டுரு. கவனமா கத்துக்கிட்டே வா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஆன்சர் சொன்னாதான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்றதை நான் செக் பண்ண முடியும். கடமைக்கேன்னு என்னால் இங்கே விட்டுட்டு போக முடியாது. டைரக்ஷன் தெரியலன்னா இந்த லெசனே நீ படிக்காத. டைரக்ஷன் தெரிஞ்சாதான் இந்த லெசன்ல இருக்கிற ஒரு சம்மும் உன்னால சால்வ் பண்ண முடியும். அப்படி டைரக்ஷன் உன்னால கத்துக்க முடியலையா, போய் தொலைதுன்னு என்ன பண்ற, லெசனை விட்டு கடாச்சிட்டு போ. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. டைரக்ஷன் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க, எப்பவுமே இந்த மாதிரி இன்ட்டு போட்டா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஸ்கிரீனுக்கு உள்ள போகுது. இந்த ஸ்கிரீனுக்கு உள்ள போகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் ஆர் பிளேன் ஆஃப் போர்டு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q. கவனமா கவனி. நீங்க எடுத்துக்கிறதுலாம் பாசிட்டிவ் சார்ஜா தான் இங்க இருக்கணும். ஒருவேளை நெகட்டிவா இருந்தா உனக்கு நல்லா தெரியும். நெகட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் போகுது, லெஃப்ட்ல போகுதுன்னு சொல்றாங்கன்னா நீ பாசிட்டிவ் சார்ஜ் ரைட்ல போகுதுன்னு எடுத்துக்கிட்டு தான் சம போடணும். ஏன்னா உனக்கு என்ன தெரியும், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபுல்லா எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு தான் இந்த ஃபோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ரைட்டா? பொறுமையா பாருங்க. இதுதான் வெலாசிட்டியோட டைரக்ஷன், சார்ஜோட டைரக்ஷன் V. இந்த இடம் B. ரைட்டா? ஸோ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் F உங்கள் டைரக்ஷன் வேணும். F ஓட டைரக்ஷன் நான் சொல்றது எல்லாரும் கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனி. ஒருவேளை நீ மொபைலில் பார்க்குறதா இருந்தால் உன் டேபிளில் வச்சுக்கிட்டு எழுந்து நின்றுக்க. இல்லை லேப்டாப்பில் இருக்கிறதா இருந்தால் ஸ்க்ரீன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கட்டும், நீ அப்படியே வச்சுக்கோ. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட், உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், thumb finger are mutually perpendicular to each other.
லெஃப்ட் ஹேண்டோட ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். எடுத்துக்கிட்டீங்களா பாருங்க. கரெக்டா ஃபோர் ஃபிங்கர் என்ன பண்றேன்னா அந்த இன்ட்டுக்கு நேரா பிளேஸ் பண்ணுங்க. ஃபோர் ஃபிங்கரை அந்த இன்ட்டுக்கு நேரா வச்சு உள்ள போற மாதிரி பாருங்க. வச்சிட்டியா? அப்படியே மிடில் ஃபிங்கரை இந்த வெலாசிட்டிக்கு நேரா பிளேஸ் பண்ணுங்க. வெலாசிட்டிக்கு நேரா பிளேஸ் பண்ணுங்க. மிடில் ஃபிங்கர் அப்படியே வெலாசிட்டிக்கு நேரா மேல போகணும். தென் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கான்னு பாருங்க. அதாவது தம்போட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கான்னு பாருங்க. இது தம் ஃபிங்கர், இந்த இடம் மிடில் ஃபிங்கர், இந்த இடம் ஃபோர் ஃபிங்கர். நான் என்ன பண்றேன்னா ஃபோர் ஃபிங்கரை இந்த ஸ்கிரீனுக்குள்ளார போற மாதிரி காமிக்கிறேன். அப்படியே மிடில் ஃபிங்கரை சார்ஜுக்கு நேரா வச்சுக்கிறேன். சார்ஜ் எந்த பக்கம் போகுதோ அங்க மிடில் ஃபிங்கரை வச்சுக்கிறேன். ஃபோர் ஃபிங்கர் எங்க இருக்கும் அப்படின்னா எங்க இருக்கோ ஃபோர் ஃபிங்கர் அந்த டைரக்ஷன் தான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அதாவது தம் ஃபிங்கர் எங்க இருக்குமோ அதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். குழப்பிக்காத. இன்ட்டு ஃபோர் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், வெலாசிட்டி மிடில் ஃபிங்கர் நடுவிரல். நீங்க அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா தம்போட டைரக்ஷன் தான், தம்போட டைரக்ஷன் தான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ இங்க ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க இருக்கு. சரி, எதுவும் சுத்தமா புரியல. சரி, இங்க பாரு. இப்ப சார்ஜ் இந்த பக்கமா போகுது. சார்ஜோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு. இது உள்ள போகுது. இப்ப யாராவது சொல்ல முடியுமா ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்க இருக்குன்ட்டு? ஃபோர்ஸோட டைரக்ஷன் பா டவுன், அப், ரைட், லெஃப்ட். பதில் சொல்லு. தெரியுதா இல்லையா? Downward. டவுன்னு சொல்லியிருக்கீங்க. மத்தவங்க? மத்தவங்க பா. Downward. ஏன் டவுன் தெரியுதா உனக்கு? Yes, sir. ஒரே ஒரே நிமிஷம் நிமிஷம் நான் காட்ட ட்ரை பண்றேன். நான் இன்னொரு ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸ்கிரீன் பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இப்ப இன்ட்டு போட்டிருக்கிறதுனால ஃபோர் ஃபிங்கரை இங்க உள்ள கொண்டு போறவன்னு பாத்துக்கணும். கரெக்டா? மிடில் ஃபிங்கர் பாருங்க லெஃப்ட்ல போகுது, இந்த பக்கம் போகுது. அப்ப மிடில் ஃபிங்கர் பாருங்க இந்த பக்கம் வச்சிருக்கேன். ரிலீஸ் பண்ணா தம் எங்க இருக்கு? டவுன்ல இருக்கா பாருங்க. ஃபோர் ஃபிங்கர் ஸ்கிரீனுக்குள்ளார போகுது, மிடில் ஃபிங்கர் லெஃப்ட்ல போகுது, தம்ப் டவுன்ல இருக்கா? அப்ப தம்போட டைரக்ஷன் டவுன்ல இருக்கிறதுனால ஒரே நிமிஷம் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ரைட்? அப்போ ஒருவேளை சார்ஜ் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமா? Q இங்க இருக்கு, வெலாசிட்டியோட டைரக்ஷன் இங்க. ஒரே நிமிஷம். இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்க சார் காமிக்கும்? இங்க பாருங்க, என் கையை பாருங்க. ஃபோர் ஃபிங்கர் உள்ள போகுது, சார்ஜ் கீழே இறங்குது பாரு. அப்போ ஃபோர் ஃபிங்கர் ஸ்கிரீனுக்கு போகுது, மிடில் ஃபிங்கர் கீழே இறங்குது. தம்ப ரிலீஸ் பண்ணுங்க. தம்ப் ரைட்ல இருக்கா? இல்ல நல்லா செக் பண்ணிக்கோ. பாரு மேல பாரு. ஃபோர் ஃபிங்கர் ஸ்கிரீனுக்குள்ள போகுது, மிடில் ஃபிங்கர் டவுனு, தம்ப் வந்து ரைட் சைடு வருது பாரு. இப்ப ரைட் சைடு வர்றதுனால ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம். அப்ப நீங்களே சொல்லுங்க பா. நான் உனக்கு வெயிட் பண்றேன். சார்ஜ் இங்க இருக்கு, வெலாசிட்டியோட டைரக்ஷன் இங்க. ஃபோர்ஸ் நீயே சொல்லு பாக்கும். Upward. அப்போடா
ஆமா சார். இப்ப எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? இங்க இங்க பாரு, பாரு, இன்ட்டு போட்டா 4 ஃபிங்கர் உள்ள போகுது. 4 ஃபிங்கர் என்னோட ஆள்காட்டி விரல் உள்ள போகுது. மிடில் ஃபிங்கர் ரைட்ல போகுது. நீங்க தம்ப லாஸ்டா தான் ஓபன் பண்ணணும். 4 ஃபிங்கர் உள்ள போகுது. மிடில் ஃபிங்கர் ரைட் சைடுல போகுது. தம்ப ஓபன் பண்ணினா தம்ப அப் காமிக்குது. இப்ப டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்வர்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ இன்னும் சோ இன்னும் உனக்கு டைரக்ஷன் சரியா புரியலன்னா இன்னும் ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் மேடம். ஒரு 6:15. 6:15. இப்ப நான் அதுல இருந்து வெளில வந்துட்டேன். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற சார்ஜ் அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரும், ரைட்டா? சோ இதுக்கு பேரு சர்க்குலர் பாத்ல நகருது. காரணம் என்ன? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். இந்த டெரிவேஷன் முடிச்சிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த டைரக்ஷன் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டும் சார்ஜும் கரெக்டா 90 டிகிரி. ஏன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது, சார்ஜோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. அப்ப ஆங்கிள் பிட்வீன் எவ்வளோ? 90 தானே? இது உள்ள போகுது பாரு, இன்வெர்ட்ஸ் 90. இப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் BQV sin theta provide necessary centripetal force. இப்போ BQV sin theta equal to mv square by r sin 90. ஒரு வீக் ஒரு வி போயிடுச்சு. இந்த R கொஷின் எப்ப பார்த்தாலும் கேட்பாங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் R equal to mv by bq. mv by bq. நிறைய சம் இருக்கு பாரு. மாஸ் கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க, சார்ஜ் கொடுத்துருவாங்க, ரேடியஸ் கேட்பாங்க. இந்த சர்க்கிள்ல சுத்தி வரும்போது இதோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னு கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை ரெடியா பார்க்கணும். R equal to mv by bq. mv by bq. ரைட். இங்க இந்த டைம் பீரியட், அப்ப அந்த சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றதுக்கான டைம் பீரியட் t. tக்கு பதிலா 2πr by v. 2πr by v எப்படி வந்தது? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். 2πr by v 2π. ஆருக்கு பதிலா mv by bq. இங்க ஒரு v போய் சேர்ந்துரும். 2πm by bq. அப்ப டைம் பீரியட் இங்க மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல 2πm by bq. லாஸ்டா இதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த டைம் பீரியட் ஃபார்முலா எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. டைம் பீரியட் 2πm by bq. இந்த டைம் பீரியட்ல வெலாசிட்டியும் இல்ல, ரேடியஸும் இல்ல. அப்படின்னா டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ். எப்பவுமே பிசிக்ஸ்ல எக்ஸ் பவர் 0ன்னு போட்டோம்னா இது என்ன அர்த்தம்? எனிதிங் பவர் 0 1. அப்படின்னா அந்த டேர்ம் வந்து இண்டிபெண்டன்ட். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி. டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ். கவனமா படிச்சுக்கோங்க, கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் அது சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றதுக்கான சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை கொடுக்குது. அதனாலதான் இது சர்க்குலர் பாத்ல சுத்தி வருது. T equal to 2πm by bq. ரைட். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாங்க. எவ்வளவு கைனடிக் எனர்ஜில சுத்தி வரும்? கைனடிக் எனர்ஜி உங்க எல்லாருக்கும் தெரியும், half mv ஸ்கொயர்னு படிச்சீங்க. இப்பதான் ஆருக்கு பதிலா mv by bqன்னு அங்க படிச்சுட்டு வந்தீங்க. அதனால இங்க இருந்து v மட்டும் வேணும்னா bqr by m 1/2 m v ஸ்கொயர் b ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் by m ஸ்கொயர். ஒரு m போயிடுச்சு. ஃபைனலா b ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் by 2m. இது கைனடிக் எனர்ஜி ஆஃப் a charged particle when enters into a uniform magnetic field. இது அப்படியே கேட்டாங்க ஒரு விஷயம். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல சார்ஜை 90 டிகிரியில என்டர் பண்றோம். இட் எக்ஸ்பீரியன்சஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதனால அது சர்க்குலர் பாத்ல சுத்தி வருது. அப்ப சுத்தி வரக்கூடிய அந்த அயானோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? b ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் பை 2m. இப்படிதான் சால்வ் பண்ணணும். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உட்காந்து டக்கு டக்குன்னு இந்த டெரிவேஷன் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அப்புறம் சம படிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க. இப்ப நீங்க தான் சொல்லணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது, சார்ஜோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. இந்த இடத்துல ஃபோர்ஸோட டைரக்ஷன் யாரா சொல்ல முடியுமா? அதாவது இங்கன்னா இந்த இடத்துல கிடையாது. இந்த கண்டக்டர்ல ஃபோர்ஸோட டைரக்ஷன் மேல கீழே ரைட் லெஃப்ட் சொல்ல முடியுமா? அப்படியே உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல சொல்லி கொடுத்தமா செய்யுங்க. உங்களோட 4 ஃபிங்கர் அப்படியே
இன்டு இந்த ஸ்க்ரீனுக்குள்ள பிளேஸ் பண்ணு. மிடில் ஃபிங்கரை இந்த ஏரோ மார்க்ல பிளேஸ் பண்ணு. இப்போ உங்க தம்ப் எங்க காமிக்குது? டவுனா அப்பா? Down. டவுன்வர்ட். தம்ப் இங்க இருக்கும். அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க இருக்கும். ரைட்டா? நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறேன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டாட்னா ஒன்ன நோக்கி வெளில வருது. ஒன்ன நோக்கி வெளில வருதுன்னா நீங்க ஃபோர் ஃபிங்கரோட டைரக்ஷன் என்ன பண்ணணும்? ஒன்ன நோக்கி டுவர்ட்ஸ் யூ. ஒன்ன பார்த்து இந்த ஃபோர் ஃபிங்கரை வைக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கை வலிக்கும். கரண்டோட டைரக்ஷன் மேல இருந்து கீழே வருது. மிடில் ஃபிங்கர் கீழே போகணும். இப்போ இந்த கண்டக்டர்ல ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? லெஃப்டா ரைட்டா? Left. லெஃப்டா ரைட்டா? இந்த ஃபோர் ஃபிங்கரை ஒன்ன பார்த்து வை. மிடில் ஃபிங்கரை டவுன்ல வை. இப்போ தம்ப ரிலீஸ் பண்ணு. எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் சைடு சார். லெஃப்ட் சைடு. இந்த இடத்துல இருக்கும். இதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். பை இப்போ நீங்க குழப்பிக்காதீங்க. இன்ட்டு போட்டா ஃபோர் ஃபிங்கர் இந்த ஸ்கிரீனுக்குள்ளார போகுதுன்னு அர்த்தம். டாட் போட்டோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருந்து வெளியில வருது, அதாவது ஒன்ன பார்த்து வருது. அப்போ ஃபோர் ஃபிங்கர் வந்து ஒன்ன பார்த்து இருக்கணும். அப்படியே மிடில் ஃபிங்கரை கரண்ட் கீழே போற சார்ஜ் கீழே போகிறதுனால டவுன்ல வைங்க. தம்ப் ஓபன் பண்ணா பாருங்க லெஃப்ட்ல இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு, கூச்சப்படாத. தப்பு பண்ணா பரவாயில்ல. இங்க பாரு, இந்த கொஸ்டின் பாரு. டாட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் இந்த பக்கம் இருக்கு. ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. அப் டவுன் அங்கதான் வரும். ஏன்னா சார்ஜ் போற டைரக்ஷன்லயே ஃபோர்ஸோட டைரக்ஷன் வராது. அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் தான் வரும். ஒன்னு அப்ல இருக்கணும், ஒன்னு டவுன்ல இருக்கணும். நான் வாயை தர எல்லாரும். Downwards. டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் கரெக்டா தான் இருக்கு. ஃபோர் ஃபிங்கர் உங்களை பார்த்து இருக்கு. மிடில் ஃபிங்கர் ரைட் சைடு போகுது. அப்போ தம்ப் லெஃப்ட்ல, தம்ப் வந்து டவுன்ல இருக்கு. அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ரைட்? வேற என்ன சொல்லுங்க? இது இன்ட்டு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு சார்ஜோட டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்வர்ட்ஸ். அப்வர்ட். இந்த இடத்துல இருக்கும் தம்ப். அப்போ தம்ப் இங்க இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்வர்ட். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இங்க பாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொன்னாலும் ட்ரை பண்ணு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட் டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் அப்வர்ட் கியூ. இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்க கை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும்போது வலிக்கும். ஆனா நீ கரெக்டா சொல்லிட்டேன்னா புரிஞ்சுக்கிட்டுன்னு அர்த்தம். எல்லாருமே ட்ரை பண்ணு சீக்கிரம். Towards right side, sir. டுவர்ட்ஸ் ரைட். எக்ஸலன்ட். டுவர்ட்ஸ் ரைட். இப்போ உனக்கு தெரியுதா கை கொஞ்சம் கஷ்டமா இல்ல? ஃபோர் ஃபிங்கர் அப்படியே உன் ஃபேஸ் பார்த்து வரணும். மிடில் ஃபிங்கர் மேல போகணும். ரிலீஸ் பண்ணீங்கன்னா தம்போட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். இப்போ இதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எல்லாரும் தாராளமா இதுல சால்வ் பண்ணலாம். பிக்யூவி ஒரு ஆன்சர் வரும். ரெண்டு ஆப்ஷன்ல அந்த ஆன்சர் இருக்கும். ஒரு ஆப்ஷன் பக்கத்துல அப்வர்ட், ஒரு ஆப்ஷன் பக்கத்துல டவுன்வர்ட் இருக்கும். அங்க போய் தான் தலை சுத்தி நிக்கணும். இந்த பிக்யூவி உனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியாதா? 4 2 சார் 8, 8 2 சார் 16 பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் சொல்றது தான் இதோட பியூட்டியே. கரெக்டா அப்வர்டா டவுன்வர்டா அது வந்து நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த சம்குள்ளார உங்களால போக முடியும். ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன். F equal to BQ sin theta formula provides necessary centripetal force ME square by R. radius formula சொல்லி கொடுத்துருக்கேன் ME by BQ. time period formula 2 pi R by V which is equals to 2 pi M by BQ. time period is independent of radius and velocity. இவ்வளவும் பேசியிருக்கேன். இதுல லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் யூஸ் பண்ணணும். இஎம்ஐ லெசன்ல தான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். இந்த 4th லெசன் போற வரைக்கும் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட். அடுத்தது இவ்வளோ நேரம் எல்லாம் பேசுனீங்க இல்லையா? ட்ராஜெக்டரி சொல்லி கொடுங்க சார். ட்ராஜெக்டரி அது என்னப்பா? ட்ராஜெக்டரினா பாத்து எப்பவும் மறக்காது, அழகா கத்துக்கோங்க. தீட்டா 0
theta 0னா magnetic fieldம் சார்ஜும் ஒரே டைரக்ஷன். path becomes straight line. படிங்க எல்லாரும் என் கூடவே. theta 0வா இருந்தா path straight line பார்த்தா இருக்கும். theta 180 magnetic fieldக்கு against சார்ஜ் போகுது. அப்பவும் path becomes straight line. theta 90 path becomes circular. இப்பதானே படிச்சுட்டு வந்தோம். theta 90 இருந்தா circular. கத்துக்கிட்டீங்களா? theta 90 இருந்தா circular. இப்பதானே பார்த்தோம். இங்க ஒரு இன்ட் போட்டிருப்போம். சார்ஜ் இங்க இருந்து போகும், இங்க நகரும், இங்க நகரும், இங்க நகரும், இங்க நகரும். அப்படி சர்க்குலர் பாத்ல வந்து theta 90 இருந்தா சர்க்குலர். இப்போ உனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரணும். சரி, என்னோட ஆங்கிள் 0வும் இல்ல, 180யும் இல்ல, 90யும் இல்ல, இப்படி இருந்தா என்னோட பாத் என்ன பாத்துங்க சார்? பாத் பிகம்ஸ் ஹெலிக்ஸ் இல்லனா ஹெலிக்கல். பதில் சொல்லுங்க. when a charges, என் கேள்விய காதுல வாங்கு. when a charges enters into a uniform magnetic field, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சார்ஜை தூக்கி போட்டேன். இப்ப தீட்டா 0வா இருக்கும் பொழுது பாத்து என்னடா? ஸ்ட்ரெயிட் லைன். 180 இருக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட் லைன். 90 இருக்கும் பொழுது சர்க்குலர். அதர் தென் 0, அதர் தென் 180, அதர் தென் 90, பாத் பிகம் ஹெலிக்கல். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்த ஹெலிக்ஸ் சொன்னீங்களா, அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க. கவனமா கவனிங்க. இது எல்லாமே போர்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சார்ஜ் Qன்ற சார்ஜ் v வெலாசிட்டியில இந்த பக்கம் போகுது. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருக்கு. இதுதான் தீட்டா. இந்த இடம் இது v cos தீட்டா. உங்களால உணர முடியுதா? ஏன்னா இது v, இது தீட்டா, இது cos தீட்டா. அப்ப இது v sin தீட்டா. v sin தீட்டா is perpendicular to b. ஒத்துக்கிறீங்களா? v sin theta perpendicular to b. So path becomes circular. அதாவது v sin theta provides circular path. v cos theta is along the direction of b. அதாவது theta 0 ன்னு அர்த்தம். theta 0 னா path becomes straight line. பை இந்த ரெண்டு லைனை கவனமா கவனிங்க. v sin theta சர்க்குலர் பாத்தையும் v cos theta ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தையும் கொடுக்குது. அப்ப இந்த சர்க்குலர் பாத்தும் ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தும் சேர்ந்து என்ன ஆயிடும்னா ஒரு சர்க்குலர் பாத்து. உடனே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் தள்ளி விட்டுரும். சர்க்குலர் பாத், ஸ்ட்ரெயிட் லைன் பாத், சர்க்குலர் பாத், ஸ்ட்ரெயிட் லைன் பாத், இப்படியே வர ஆரம்பிச்சு. அப்போ இந்த பாத்து என்ன ஆயிடுது? ஹெலிக்ஸ் ஆயிடுது. ரைட்டா? இப்படிதான் கத்துக்கணும். ரைட். அடுத்தது இங்க ஆர் ஃபார்ம்ல என்ன சார் வரும்? ஆர் ஈக்குவல் டு, முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தேன்? mv by bq. கேர்ஃபுல்லா கவனிங்க. சர்க்குலர்ல ரேடியஸ் mv by bq. ஆனா இங்க vக்கு பதிலா v sin theta எழுதணும். ஏன் சார்? இங்க v sin theta தான் சர்க்குலர் பாத்த கொடுக்குது. சர்க்குலர் பாத்ல தான் ரேடியஸ் இருக்கு. v sin theta அந்த காம்போனன்ட் தான் எடுத்துக்கணும். இது 6. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? 2πr by v sin theta. என்னங்க சர்க்குலர் பாத்து கொடுக்கறது யாரு? v sin theta. அப்படியே r சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டைம் ஈக்குவல் டு 2π, rக்கு பதிலா mv sin theta by bq. ஆல்ரெடி ஒரு v sin theta. உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே 2πm by bq தான் திரும்பவும் வந்துரும். இங்கேயும் டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டாப்ப? அப்போ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். path becomes straight line, path becomes straight line, path becomes circular, path becomes helix. Right? Okay. அடுத்தது இங்க கவனிங்க. ஒருவேளை என்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுல சார்ஜ் என்டர் பண்றேன். இங்க 2 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் BQV sin theta. இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இதை Qன்னு எடுத்துக்கிறேன். Q இன்ட்டு E வெக்டார் பிளஸ் V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்போ when a charged body enters into a
யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டும் இருந்தா ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? இதுவும் ஒரு விஷயம் அப்படியே கேட்டிருப்பாங்க. ஒரு ஃபீல்டு மட்டும் இருந்தா பிக்யூஇ சைன் தீட்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருந்தா இ, ரெண்டும் இருந்தா q இன்ட்டு இ வெக்டார் பிளஸ் வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். கத்துக்கிட்டீங்களா இப்ப? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார வருது, தீட்டா ஜீரோவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டுல பாத் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன், 180 இருந்தா ஸ்ட்ரெயிட் லைன். இதை தவிர வேற எதுவா இருந்தாலும் பாத் பிகம்ஸ் பேரபோலா. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டுல சார்ஜ் என்டர் ஆனா தீட்டா 0 180னா ஸ்ட்ரெயிட் லைன் தான். வேற எனி ஆங்கிள் 1 2 3ல ஆரம்பிச்சு எந்த ஆங்கிளா இருந்தாலும் பாத் பிகம்ஸ் பேரபோலா. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆகும்பொழுது தீட்டா 0 180 ஸ்ட்ரெயிட் லைன், 90 சர்க்குலர், இதெல்லாம் இல்லாம இருக்கிறது எல்லாமே ஹெலிக்ஸ். இந்த மாதிரி பாத் கொஷின் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. போர்ட் பிள்ளைங்க நீங்களும் படிச்சுக்கோங்க. ரைட்டாப்ப? ஸோ இது வரைக்கும் சார்ஜை கொண்டு போய் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிருந்தோம். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். தம்பு தான் ஃபோர்ஸோட டைரக்ஷன், எல்லாத்தையும் பேசிட்டோம். அடுத்த கொஸ்டின், கரண்ட் கேரிங் வயர் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஜெயசிகா குட் ஈவினிங். ஜெயசிகா கேக்குதா? ரைட் பை. ஸோ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. current carrying conductor placed in a uniform magnetic field. கவனமா கவனிங்க. இங்க பாரு, கொஷினோட பேரு current carrying conductor placed in a uniform magnetic field. இவ்வளவு நேரம் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சார்ஜ் வச்சோம். இங்க பாருங்க, இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது ஆக்சிஸ் வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த ஆக்சிஸ்ல வந்து கண்டக்டர் இருக்கு. இந்த கண்டக்டர் வழியா ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல். ரொம்ப கவனமா கவனிங்க. ஐயோட டைரக்ஷன் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. அப்போ இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஐஎல் வெக்டார்னு எடுத்துக்கணும். இது பி, இது ஐஎல். ஆமா, எனக்கு தப்பா வருதுன்னு உனக்கு யார் சொன்னா? ஓ சாரி வரேன். தீட்டா 90. ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஐஎல் வெக்டாரும் 90 டிகிரியா இருக்கான்னு பாரு. இந்த டாபிக்ல முன்னாடி ஒரே ஒரு சார்ஜை கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சேன். நிறைய சார்ஜ் ஒரு கண்டக்டர் வழியா ஓடினா அதுக்கு பேரு தான் கரண்ட். அப்ப கொஷினோட பேரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உங்க வீடு தான் ரூம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுல ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போகுது. கரெக்டா? கண்டக்டர்ல கரண்ட் போகுது. இவ்வளவு நேரம் ஒரு சார்ஜை வச்சு காமிச்சேன். இப்போ நிறைய சார்ஜ் அந்த கண்டக்டர் வழியா ஓடினா அதுக்கு பேரு கரண்ட். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன? யாரா ஃபார்முலா தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? F equal to, இந்த லெசனோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், F equal to BIL sin theta. சார்ஜை வச்சீங்கன்னா BQV sin theta. சார்ஜை கொண்டு போய் வச்சீங்கன்னா BQV sin theta. கண்டக்டரை கொண்டு போய் வச்சீங்கன்னா BIL sin theta. சரி, இது வெக்டார் ஃபார்முலா முதல்ல சொல்லுங்க. F vector equal to, இதுல IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். தப்பு பண்ணக்கூடாது. நீ என்ன யோசிப்ப? I ஸ்கேலாரு, L வெக்டார் கிராஸ் B வெக்டார், இப்படிலாம் யோசிக்க கூடாது. IL தான் வெக்டாரு. அதாவது I எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன் தான் IL ஓட டைரக்ஷனே. கத்துக்கிட்டீங்களா? இது ரெண்டாவது ஃபார்முலா. BQV sin theta 1, BIL sin theta 1. மறுபடியும் கதைக்கு வாங்க. theta 0. சரி, F is equal to BIL sin 0 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் கேரிங் கண்டக்டரும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா
ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அதுல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது 0. 180 இருந்தாலும் 0. ஏன்னா உங்களுக்கு தெரியும் sin 180யும் 0. எப்ப சார் ஃபோர்ஸ் மேக்ஸிமம்? தீட்டா 90 இருக்கும் பொழுது F equal to BIL. sin 90 ஒண்ணுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இங்க டைரக்ஷன் நம்ம கத்துக்க போறோம். எப்படி சார் டைரக்ஷன் கத்துக்கிறது? நான் சொல்லி கொடுத்த எல்லாம் அதே தான். டைரக்ஷன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, இங்க பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர். இது ஒரு கண்டக்டர். கண்டக்டரோட கரண்ட் இந்த பக்கம் போகுது. IL வெக்டாரோட டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படியே நீங்களே பிளேஸ் பண்ணுங்க. உங்களோட 4 ஃபிங்கரை அந்த இன்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. அப்படியே அந்த இன்ட்டுக்கு நேரா உள்ள போகணும். அப்படியே இந்த மிடில் ஃபிங்கரை IL நேரா வைங்க. IL நேரா வைங்க. தம்பை ஓபன் பண்ணுங்க. தம்பை ஓபன் பண்ணு. அப்படியே மேல இருக்கு பாருங்க. கரெக்டா? அப்ப ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்வர்ட். இத கவனிங்க. IL வெக்டார் கீழே, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி பிளேஸ் பண்ணுங்க. ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்க பா? லெஃப்ட் ரைட். டக்குன்னு சொல்லு. ஃபோர்ஸோட Right side, sir. ரைட் சைடு. ரைட் தானே பா? மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது. மிடில் ஃபிங்கர் கீழே இறங்குது. மிடில் ஃபிங்கர் கீழே இறங்குது. தென் தம் ஷோஸ் ரைட் சைடு. ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல் தான். அங்க சார்ஜ் போற டைரக்ஷன், இங்க கரண்ட் போற டைரக்ஷன். ரைட்டா? இங்க ஒரு டைம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். ஒரு டைம் சால்வ் பண்ணும்போது என்ன தப்பு பண்ண தெரியுமா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், எலக்ட்ரானோட டைரக்ஷன் இந்த பக்கம் போகுது. ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு கேட்டிருப்பாங்க. நான் தெரியாம என்ன பண்ணிருக்கேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்ட்டு எலக்ட்ரானோட டைரக்ஷன் இந்த பக்கம் போகுதுன்னா ஃபோர்ஸ் கீழே போகுதுன்னு போட்டிருப்பேன். ஆப்ஷன் 1ல டவுன்வர்ட் கண்டிப்பா இருந்தது. நான் என்ன தப்பு பண்றேன்னா எலக்ட்ரானை பார்க்க கூடாது. எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா கரண்ட் போகணும் உங்களுக்கு புரியணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கரண்டோட டைரக்ஷன்ல தான் உங்களோட மிடில் ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணணும். 4 ஃபிங்கரை இந்த இன்ட்டுக்குள்ளார போற மாதிரி பார்த்துக்கணும். அப்ப தம்ப் இங்க இருக்கும். அப்ப டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்வர்ட். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்வர்ட். அப்ப எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க கரண்ட் போடணும். இல்லைன்னா இன்னொன்னு பாருங்களேன், பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கமா போகுது. அப்ப டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அதே பக்கம் தான் போகுது. பாசிட்டிவ் சார்ஜ் போகுதுன்னா நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதே நெகட்டிவ் சார்ஜ் போகுதுன்னா அதுக்கு அகைன்ஸ்டா கரண்டோட டைரக்ஷன் எடுத்துட்டு தான் நீங்க ஃபோர்ஸ் போடணும். சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது F equal to BIL sin theta. ஏகப்பட்ட சம் இருக்கு உனக்காக. இதுல தீட்டா 90 இருந்தா BIL தான் நீங்க சம் போட போறீங்க. அதிகமா B கேட்கலாம், I கேட்கலாம். F கொடுத்துட போறாங்க. ஸோ B தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லால இருக்கும். ஒருவேளை காஸ்ல இருந்தா 10⁻⁻5 போட்டுக்கோங்க. சரி -4 போட்டுக்கோங்க. ஐயோட வேல்யூ மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர் இப்படி கொடுத்துருவாங்க. லென்த் ஆஃப் த கண்டக்டர் L கொடுத்துருவாங்க. அங்கிருந்து F கேட்டுருவாங்க. F equal to BIL. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபோர்ஸ் பிட்வீன் parallel wire. இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் parallel wires. போட் பசங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட் நமக்கு 2 ஃபார்முலா வேணும். அதுக்காக இதை படிச்சு ஆகணும். ஃபோர்ஸ் பிட்வீன் parallel wires. பாருங்க, இது ஒரு வயர், இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இந்த மாதிரி டாட்டட் போட்டாலே இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். கேரிங் எ கரண்ட் I1. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு தானே. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இங்க தம்பர் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா மற்ற ஃபிங்கர்ஸ்லாம் என்ன ஆகும்? இந்த பக்கம் உள்ள போகுமா? இந்த பக்கம் உள்ள போகும். கரெக்டாக இந்த பக்கம் உள்ள போகும். அப்ப இந்த இடம் இன்ட்டு. அப்ப B1 எவ்வளோ? இங்க μ0 போற கரண்ட் I1 by 2π. இந்த டிஸ்டன்ஸ் A. அப்ப எல்லாராலையும் கத்துக்க முடியுதா? B1ஓட டைரக்ஷன். இப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா இன்னொரு கண்டக்டர் இங்க பிளேஸ் பண்றேன். கரெக்டா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலேயே இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் I2ன்ற கரண்ட் போற கண்டக்டர். எல்லாரும் இந்த ரெண்டாவது கண்டக்டரை பாருங்க. ரெண்டாவது கண்டக்டரை கவனமா கவனி. ரெண்டாவது கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்ட்டு கரண்டோட டைரக்ஷன் மேல. அப்ப ஃபோர்ஸோட டைரக்ஷன் யாரா சொல்ல முடியுமா? செகண்ட் கண்டக்டரோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் லெஃப்டா ரைட்டா?
சொல்லு. இன்ட் இங்க இருக்கு, கரண்ட் மேல போகுது, ஃபோர்ஸோட டைரக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணு. Left, sir. புரியல. Left, sir. லெஃப்ட். சூப்பர் பை. அப்ப F ஓட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. அப்ப இதை நான் F1 எடுத்துக்குவா. F1க்கு இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம், BIL. பை இந்த டெரிவேஷன் போர்ட் பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துட்டு BIL. எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு? 1. எந்த கரண்ட்? ரெண்டாவது கரண்ட். அப்ப F1 ஈக்குவல் டு B1க்கு பதிலா μ0 I1 by 2 pi A I2 L. இது F1க்கு பதிலா. கத்துக்கிட்டீங்களா? இப்ப F1 அப்படியே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோமா? எல்லாரும் இப்ப ரெண்டாவது கண்டக்டர் பாருங்க. தனியா இன்னொரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இது ரெண்டாவது கண்டக்டர், இதுல போற கரண்ட் I2. இந்த ரெண்டாவது கரண்ட் போகும்பொழுது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த பக்கம் தான் இன்ட்டு வரும். தம்பை இங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா, தம்பை இந்த I2க்கு நேரா ரைட் ஹேண்டோட தம்பை பிளேஸ் பண்ணீங்கன்னா, குழப்பிக்காத. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலு. அப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 என்ன ஃபார்முலா சொன்னேன்? μ0 I2 by 2 pi A. இந்த டிஸ்டன்ஸ் A. ரைட்டா? இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்றீங்க. இந்த கண்டக்டர் தான் I1 கரண்ட் போறது. பதில் சொல்லுங்க. ஃபோர்ஸோட டைரக்ஷன் முதல்ல சொல்லுங்க. டாட் ஒன்ன பார்த்து வரணும், கரண்ட் கீழ இருந்து மேல போகணும், தம்ப். ஒரு டைம் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் கஷ்டப்பா இருக்கும், கையெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகும்னு கூட சொன்னேன் பாத்தீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்லுமா. சார் திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இந்த கொஸ்டின் புரியல சுத்தமா? புரியல சார். குட். இதோ வரமா. மற்ற எல்லாரும் ஒரு டைம் கவனமா கவனி. ஸோ புரியலன்னா திரும்ப நம்ம பேசுறது தான் நல்லது. கேர்ஃபுல்லா கவனி. இது ஒரே ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல போற கரண்ட் I1. அப்போ இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் யூஸ் பண்ணி இன்ட்டு போட்டுக்கணும். கரெக்ட் தானே? இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் B1ன்னு எடுத்துக்கிறேன். B1 μ0 I by 2 pi A. ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சு? இது ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இங்க இருந்து A டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 I1 by 2 pi A. இது ஒரு சின்ன வேலை பண்ணிருக்கோம் நம்ம. அடுத்தது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இன்னொரு கண்டக்டரை பிளேஸ் பண்றேன். இந்த கண்டக்டர்ல போற கரண்ட் I2. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுல கரண்ட் கேரிங் கண்டக்டரை வச்சா அந்த கண்டக்டர் மேல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? BIL sin 90. ஏன் sin 90? இன்ட்டு உள்ள போகுது, I மேல போகுது, கரெக்டா 90 டிகிரி. இப்ப இதுல ஃபோர்ஸோட டைரக்ஷன் வேணும், அதாவது ரெண்டாவது கண்டக்டர்ல ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஸ்ருதி அப்படியே உன்னோட 4 ஃபிங்கர் B1க்கு நேரா அந்த இன்ட்டுக்குள்ளார போற மாதிரி பாத்துக்கோமா. பிளேஸ் பண்ணிட்டியா? எல்லாரும் பிளேஸ் பண்ணிட்டீங்களா? கரண்டோட டைரக்ஷன்ல உன்னோட மிடில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணு. இப்ப தம்ப் எங்கமா இருக்கு? கையில தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது, இந்த பக்கமா இருக்கு. லெஃப்ட் சைடு சார். லெஃப்ட் சைடு வந்து அவனுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. இதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன் F. நான் இதை F1ன்னு கூட எடுத்துக்கிறேன். அப்ப F1 வேணும்னா B1 ஆல I2 ஆல, ஒத்துக்கிறியா? B1 மேக்னெட்டிக் ஃபீல்டுல I2 கண்டக்டர். அப்ப B1க்கு பதிலா மேல இருக்கு μ0 I1 by 2 pi A I2 L. இந்த L நான் கீழே எடுத்து வந்து போட்டுக்கிறேன், இங்க போட்டுக்கிறேன். ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் per யூனிட் லென்த்ன்றதுக்காக போட்டுக்கிறேன். கரெக்டா? இது என்ன ஃபோர்ஸ்? இது ஃபர்ஸ்ட் கண்டக்டரால ரெண்டாவது கண்டக்டர் மேல ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆன் டு பை 1. ஃபோர்ஸ் ஆன் டு பை 1. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் ஆன் 1 by 2 கண்டுபிடிக்கணும். இப்போ இதே நான் இன்னொரு டயக்ராம் போடல, இதே டயக்ராம்ல கத்து கொடுக்குறேன். இங்க பாருங்க, கேர்ஃபுல்லா கவனி. நான் சொல்ற வேலையை செய்யுங்க. இந்த ரெண்டாவது கண்டக்டர்ல I2 கரண்ட் போகுது இல்ல? ரெண்டாவது கண்டக்டர்ல I2 கரண்ட் போகுது. இங்க I2 கரண்ட் போகுது.
இந்த I2 கரண்ட் போறதுனால இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட்டாமா அப்படியே சுத்தி வாங்க. இந்த I2க்கு நேரா தம்ப வைங்க, ரைட் ஹேண்டோட தம்ப வைங்க. இங்க இன்ட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தா டாட். இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கண்டக்டர் மட்டும் எல்லாரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல கரண்டோட டைரக்ஷன் கீழே இருந்து மேல போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒன்ன பார்த்து வருது, அவுட்வர்ட். இப்போ யாராவது இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்க்க. ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்லுங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 mu naught I2 by 2 pi A. ஃபோர்ஸோட டைரக்ஷன் F is equal to வழக்கம் போல BIL. எனக்கு F2 வேணும், B2 ஆல I1 ஆல. இப்போ டைரக்ஷன் சொல்லுங்க, ரைட்டா லெஃப்டா? ரைட். ரைட்டோட டைரக்ஷன் ரைட்ல போகுது. பா உனக்கு தெரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்ன நோக்கி வருது, கரண்டோட டைரக்ஷன் கீழே இருந்து மேல போகுது. அப்போ உன்னோட தம்பு ரைட் சைட்ல இருக்கும். அப்ப ரெண்டு ஃபோர்ஸும் அட்ராக்டிவ். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ சார் இங்க F2 வந்து கரண்ட் சொல்லுமா. கரண்ட் I2னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் நடுவுல தானே அவுட்வர்ட் வரும். நீங்க எப்படி இல்லம்மா, இந்த அந்த பக்கம் ஃபுல்லாவே person- டாட் தானே, டிஸ்டன்ஸ் தானே மாறுது. நான் கரெக்டா ஓ, இந்த இடத்துல தானே கேக்குறேன். நான் புரியறதுக்காக ஓகே ஜஸ்ட் சார். தள்ளி போட்டு காமிக்கிறேன். ஓகே சார். அந்த கண்டக்டர் இருக்கிற இடத்துல நீ என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு கண்டக்டருக்கும் நடுவுல தானே சார் டாட் போடணும். அப்படி கிடையாது. எந்த இடத்துல நான் கண்டக்டரை வச்சிருக்கணும் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டா இன்வேர்டான்றது அங்க நான் பார்க்கணும். ரைட்டா? ஸோ F2 சப்ஸ்டிட் பண்ணலாமா? mu naught I2 I1L by 2 pi A. இங்க ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் per யூனிட் லென்த் equal to mu naught I1 I2 by 2 pi A. கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஒரு விஷயம் ரொம்ப கவனமா கவனிங்களேன். ஒரு கண்டக்டர் இன்னொரு கண்டக்டர் மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே ஃபோர்ஸ் தான் அந்த கண்டக்டர் இந்த கண்டக்டர் மேலயும் கொடுக்கும். நான் உன் மேல கொடுத்த ஃபோர்ஸும் நீ என் மேல கொடுத்த ஃபோர்ஸும் ஈக்குவல். பட் அட்ராக்டிவா ரிப்பல்சிவான்றது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் தான் முடிவு பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்கிட்டே வாயேன். ரெண்டு கண்டக்டர்ல கரண்டோட டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனா இருந்தா ஃபோர்ஸஸ் பிகம்ஸ் அட்ராக்டிவ். மறந்துடாத, கண்டிப்பா கேட்பாங்க. சேம் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சு அப்படின்னா அட்ராக்டிவ். ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உன்னால சம் போட முடியும். அப்ப கரண்டோட டைரக்ஷன் சேமா இருந்தா அக்கார்டிங் டு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆப்போசிட்ல இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுல நிறைய சம் நீங்க பார்க்க போறீங்க. ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் per யூனிட் லென்த் mu naught I1 I2 by 2 pi A. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எப்ப சார் எங்க சார் யூஸ் பண்ணணும்? எங்கெல்லாம் parallel wires ஒரு வார்த்தை வருதோ, முக்கியமா ஃபோர்ஸ் between parallel wires இல்ல ஃபோர்ஸ் between current carrying parallel wires. ரெண்டு parallel wire வழியா கரண்ட் போகும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒண்ணும் இல்ல, அப்படியே நீங்க ரோட்ல போகும்போது ஸ்ட்ரீட் லைன் பாருங்களேன். ஸ்ட்ரீட் லைன் நிறைய லைன் போகும்ல, பாத்திருக்கீங்களா? இதுல ஒரு கண்டக்டர் கரண்ட் போகுது, இதுல ஒரு கரண்ட் போகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சேம் டைரக்ஷனா இருந்தா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனாலதான் இழுத்து கட்டி வச்சிருக்காங்க, இல்லைன்னா ஓடி போய் ஒட்டிக்கும். இல்ல ஃபோர்ஸோட வேல்யூ நெக்லிஜிபிளா கூட இருக்கும். அதே ஆப்போசிட்டா இருந்தா ரிப்பல்சிவா இருக்கும். எப்ப ரெண்டு கண்டக்டர் வழியா சேம் டைரக்ஷன்ல கரண்ட் போனாலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆப்போசிட்ல போச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரைட், எனக்கு பதில் சொல்றீங்களா? என்னால வெறும் எஃப் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் எஃப் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது? பட் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம் தான் உங்களை ஏமாத்த போகுது. அதெல்லாம் தெளிவா சொல்றேன், காதுல வாங்க. ஏன்னா இது ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். ஃபோர்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க. அவன் வாயில ஃபோர்ஸ்ன்ற வார்த்தையே வராது. ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் per யூனிட் லென்த்னு தான் வரும். ஏன் யூனிட் லென்த்னு வருது? என்னால இன்ஃபனைட்டுக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஆனா 1 மீட்டருக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க கண்டுபிடிக்க போறது ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் per யூனிட் லென்த் தான் கண்டுபிடிக்க போறோம். மியூ நாட்டோட வேல்யூ என்ன? 4 பை.
இன்ட்டு 10⁻⁻7. இந்த I1 I2வையும் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் எடுத்துக்கிறேன். 2 பை distance between the wires A 1 மீட்டர். எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 2 into 10⁻⁻7 நியூட்டன் பெர் மீட்டரா? It is called as 1 ampere. இப்போ உங்ககிட்ட 1 ஆம்பியர்னா என்னன்னு கேட்பாங்க. 1 ஆம்பியர் என்னன்னு அழகா சொல்லவாப்ப, 2 பேரலல் வயர்ல ஏதோ 2 கரண்ட் I1 I2ன்னு சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த நேரத்துல ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பர் யூனிட் லென்த் 2 into 10⁻7 நியூட்டன் பெர் மீட்டரா இருந்தா இங்க போற கரண்ட் சத்தியமா 1 ஆம்பியர் தான். ஏதோ 2 கரண்ட் பேரலல் வயர்ல சேம் டைரக்ஷன்லயோ இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லயோ போலாம். ஆனா அந்த 2 வயருக்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட வேல்யூ 2 into 10⁻⁻7. நான் தப்பு பண்ணியிருக்கேன். 2 into 10⁻⁻7 நியூட்டன் பெர் மீட்டரா இருந்தா அப்போ போற கரண்ட் 1 ஆம்பியர். போர்ட் பசங்க டிஃபைன் 1 ஆம்பியர்னு கேட்பாங்க. டிஃபைன் 1 ஆம்பியர். அப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பேரலல் வயர் வழியா போகும்பொழுது எதர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட வேல்யூ 2 into 10⁻⁻7 நியூட்டன் பெர் மீட்டரா இருந்ததுன்னா அதுக்கு பேரு 1 ஆம்பியர்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? சொல்லுமா. சார் சொல்லுது. சார் ரெண்டுமே சேம் டைரக்ஷனா இருந்தாலும் இந்த வேல்யூவா இல்ல டிஃபரெண்ட் டைரக்ஷனா இருந்தாலும் இதே வேல்யூ? கூடி போனாலும் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் இந்த வேல்யூ இருந்தா போற கரண்ட் 1 ஆம்பியர். ரைட்டா? இதே 4 into சார் ஆனா 10⁻⁻7 அட்ராக்டிவ்னா நமக்கு அட்ராக்டிவ் அப்புறம் ரிப்பல்சிவ்னா ஃபோர்ஸ்க்கு வேல்யூ மாறாதா சார்? அதாவது சைன் மாறாதா? மைனஸ் பிளஸ் அப்படி வரும்ல? அதெல்லாம் எதுவுமே இந்த இடத்துல மாறாது. ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த்னா நான் சொல்ல போறது வெறும் மேக்னிட்யூட் மட்டும் தான். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன், கவனிக்கலையா? ஓகே சார். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பெர் யூனிட் லென்த். பெர் யூனிட் லென்த்ல 2 into 10⁻⁻7 நியூட்டன் பெர் மீட்டரா இருந்தா தட் இஸ் 1 ஆம்பியர்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ என்னெல்லாம் இன்னைக்கு பேசணும்? இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான், டார்க்கு கன்வர்ஷன். ஸோ நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா? கவனிங்க. இன்னைக்கு வந்ததுல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது F = BQV sin θ. இதான் நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. காரணம் டைரக்ஷன் கற்றுக் கொடுக்கறதுக்கு. θ0, θ180, path becomes straight line. கவனமா படிங்க. θ90, path becomes circular. சர்க்குலரா இருந்தா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். பை இந்த ஐடியா தான் உன்னை பெருசா காப்பாற்றும். எப்ப இந்த லெசன்ல ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்டர்ஸ் இன்டு எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலர் பாத்ல சுத்தி வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு ஃபார்முலா ஒருவேளை நீ மறந்து போயிட்ட, என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியலனா பயப்படாத. உடனே மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் லெஃப்ட்ல எழுது, mv²r ரைட்ல எழுது. இங்க இருந்து அவன் ஆர் கேட்கறான், கியூ கேட்கறான், பி கேட்கறான், என்ன வேணாலும் பார்த்துக்கோ. அதே மாதிரி சர்க்குலர் பாத்ல சுத்தி வர்றதுக்கு டைம் பீரியட் 2πm/bq. டைம் பீரியட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ். நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 180, நாட் ஈக்குவல் டு 90 இப்படிலாம் இருந்ததுன்னா the path becomes ஹெலிக்கல். அதுல ஆர் கேட்டாங்கன்னா இதே mv/bqன்னு போட்டுக்கோங்க. v இருக்க வேண்டிய இடத்துல v sin θ. ரைட், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா F = BIL sin θ. இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணணும். இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோடது, கரண்ட் மிடில் ஃபிங்கரோடது, இது 4 ஃபிங்கரோடது, தம்ப் ஃபோர்ஸோடது, இது 4 ஃபிங்கரோடது, இது மிடில் ஃபிங்கரோடது. எப்பவுமே இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் தான். இதே இஎம்ஐ லெசன்ல ஃபுல்லா ரைட் ஹேண்ட் தான். ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது, ரைட் ஹேண்ட் ரூலு இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது. அங்க வரும்போது நான் சொல்லித்தரேன், குழப்பிக்காது. இது வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அந்த ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய சம்மெல்லாம் என்ன பண்றேன், நைட் உட்காந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. கான்செப்டை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணாதான் எங்க சம் புரியும். டைரக்ஷன் சத்தியமா குழப்பி தான் விடும். அதனால இந்த டாபிக்லாம் சம் நான் ரொம்ப நல்லா போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்னால என்னெல்லாம் முடியுமோ அதை ட்ரை பண்ணு. சொல்யூஷன் ஆல்ரெடி குரூப்ல ஒட்டுமொத்த 12க்குமே ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கேன் பாரு. இந்த பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதையும் என்ன பண்றீங்க, உன்னால எத்தனை சம் முடியுமோ, ஒரு 20 சம், ஒரு 30 சம், ஒரு 10 சம், என்ன முடியுமோ அந்த வேலையை நீ ஒழுங்கா செய். தெரியாது நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி 6 o'clock ரெடியா இருங்க. இந்த லெசன் ஆல்மோஸ்ட் நாளைக்கு முடிஞ்சிடும். தேங்க்யூ. ஒரே நிமிஷம்.